அந்த உள்ள சூழ்நிலையில் நீங்கள் பார்த்து கேட்குற போது என்னுடைய நம்பர் இருக்குது. எந்த கேள்விக்கும் பதில் உண்டு. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். நான் மறைக்கவும் மாட்டேன். கேட்குறவங்களுக்கு அது பதில் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை வச்சுக்கிறேங்க. இதே நேரத்தில் அடுத்து ஆசிரமம்னு அமைக்கிறோம். ஸ்ரீ பட்டைப்பத்திரகாளி ஆசிரமம்னே திறந்தேன். 88 செல்லூர் 60 ரோட்டில் 1988 செல்லூர் 60 ரோட்டில் அந்த பத்திரகாளி ஆசிரமம்னு அமைச்சேன். அந்த பத்திரகாளி ஆசிரமம் அமைச்சாலுமே ஒரு நாள் ஒன்றுக்கு டோக்கன் போட்டு தான் குறிப்பாடுவோம். 6 சீடர்கள் இருந்தாங்க பூரா என்னை காட்டில் வயசில் சின்ன ஆள் ஒரே ஒரு ஆள். மிச்சம் 5 பேருமே என்னை காட்டில் வயசில் மூத்தவங்க. அவங்க பூராமே தெய்வங்களுக்கு தொண்டு செய்யவும், வர்ற மக்களுக்கு பிரசாதங்கள் கொடுக்கவும், டிக்கெட் போட்டு டோக்கன் போட்டு உள்ளே அனுப்புறதுக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் ஒன்றுக்கு 150 170 கிலோ இது குறிப்பாடுவேன். அந்த சூழ்நிலையில் நல்லது கெட்டது அத்தனையுமே அள்ளி கொடுக்குற விபூதி பேசும். ஒரு சித்தனாகவே உட்கார்ந்து அள்ளி கொடுக்குற விபூதி பேசும். மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ளவன் நான். மக்களுக்கு எந்த அளவுக்கு நாம் இலவசமாக செய்கிறோம், பரிவோடு செய்கிறோம், சித்தர்களோடு சேர்ந்து. சித்தர்களுக்கு அதுதான், மக்களுக்கு தேவைகளை செய்யணும், மக்களுக்கு நோய் பிணியை நீக்கணும், மக்களுடைய பசி கொடுமையை மாற்றணும். இந்த இதுதான் அவங்களுடையது. அந்த பாரம்பரியத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை எடுத்து வர்றபோது எல்லாமே நல்ல முறையில் செய்துக்கிட்டே வந்தோம். அதில் எதுவுமே குறை இல்லை. யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் செய்யலை. இந்த உள்ள சூழ்நிலையில் அந்த கல்கத்தா காளி அவளுடைய கோவிலில் போய் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயா, உண்மையாக சொல்கிறேன், சித்தனுடைய போக்கு என்ன தெரியுங்களா? இந்த பொய்யான உலகத்தை, இந்த பொய்யான கண் பார்க்காம மூடிடுச்சுன்னா மெஞ்ஞான கண் திறக்கும் ஐயா. அதுதான் இதில் உள்ளது. சித்தாந்தத்தில் உள்ள வகையே அதுதான். மை வச்சுட்டு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அது டூப்ளிகேட்டானது, நிரந்தரம் இல்லாதது. அதே நேரத்தில் உண்மையான ஞானத்தில் போகிறவங்க சித்தர்கள். அந்த சித்தர்களுடைய வழியில் போகிறவன் நான். அந்த சூழ்நிலையில் இந்த பொய்யான கண் தான், பொய்யான உலகம், பொய்யான கண்கள். இந்த பொய்யான உலகத்தை பார்க்குறது பொய்யான கண் தானே. காலம் முடிஞ்சுனாக்கா அந்த கண்ணும் இல்லாமல் போயிடுது இல்லையா? நம்மக்கிட்ட நிலைச்சி நிற்கிறது என்ன தெரியுமா? ஆன்மா மட்டும்தான். அந்த ஆன்ம ரீதியில் மெஞ்ஞான கண் திறக்கும். அப்படிப்பட்ட திறந்து பார்க்குற போது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு பாடிக்கிட்டே இருக்கிறவன், அம்மா உன் கோவிலுக்கு வரணும், கல்கத்தா வரணும், அங்கே வர்றதுக்கு எனக்கு வசதி பண்ணி கொடு, ஆட்கள் வசதி பண்ணி கொடு. ரெண்டாவது, அங்கே உன் கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கேருந்து நான் உன் கோயிலை பார்க்கணுமான்னு கண்ணை மூடி உட்காந்து கேட்டிருப்பேன். கேட்குற போது காமிச்சாங்க அந்த கோவிலையும் அந்த எல்கையும் நல்லா காமிச்சாங்க. சந்தோஷம். அதே மாதிரி அந்த 88 நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து போனோம். 3 பேர்னா இன்னும் 2 சிஷ்ய பிள்ளைங்க, நான் ஒரு ஆள். 3 பேரும் போகிறது போய் காளிகாட் போய் இறங்கியாச்சு. இதில் கல்கட்டா போய் இறங்கியாச்சு. இறங்கி காலையில் குளிச்சுட்டு கிளம்புறோம். அப்போது சாப்பிட்டு போயிடலாமாங்கிறாரு கூட வர்றவர் கோவிந்தராஜன், பக்கத்து வீடு அந்த இடத்துக்காரர். அப்போ நான் சொல்லுவேன், இங்கே வரைக்கும் வந்துட்டோம், அம்பாளுடைய முகம் பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சரி அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு ட்ராம் ஏறி போயிடுறோம். ட்ராமில் போகிற போது 2 பேர்ட்டையும் சொல்கிறேன், ஐயா சுப்பிரமணி, கோவிந்தராஜ் ஐயா, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், அது மட்டும் செய்துட்டு தான் உள்ளே போகணும். சொல்லுங்கள் சாமி, என்ன செய்யணுன்னு. அப்போல ட்ராம் விட்டு இறங்கின உடனே அங்கே கடையில் ஜவுளி கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு சால்வை வாங்கணும். அந்த சால்வை எப்படி இருக்குன்னா, பச்சை சால்வை மஞ்சள் கோடு போட்டது எனக்கு வேணும். அதோடு போய் தான் அம்பாளத்தை சேவிக்கணும் அப்படின்னு. அதனால சாமி வாங்கிட்டா போகுது, நிறையா தான் கடை இருக்குது அந்த கடை அப்படின்ட்டாங்க. இறங்கிட்டோம். இறங்கின அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டேன். அவங்களும் மறந்துடுறாங்க. கபகபகபன்னு உள்ளே போயிட்டுருக்கு. அப்போ சொன்னேன், இது தானே என் கோவில்னு, இதுதானே கோவில்னு. சாமி இன்னும் நீங்கள் இப்போ தான் வர்றீங்க, அதுக்குள்ளேயும் கோவிலை காட்டுறீங்க. அங்கெல்லாம் இங்கே மாதிரி சிற்பங்கள் வடித்திருக்காது, கோவில் அடையாளம் சொல்ல. இது கூடாரம் மாதிரி கொடை கவுத்திருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த சூழ்நிலை நான் பார்த்துட்டேன், அங்கேயே வாங்க அப்படின்னு உள்ளே போகிறோம். போன உடனே அந்த கம்பி வச்சு 2 பக்கம் பார்க்குறதெல்லாம் இல்லை, ஒரே தான் திப்பு திப்புன்னு உள்ளே குமிஞ்சிக்கிட்டு இருக்கு.
அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறோம். அந்த கூட்டத்துக்குள்ளே போகிற போது அது நெரிச்சு உள்ளே போக முடியல. அப்படியே விலைக்கு உள்ளே போயிடுறேன். இவங்க 2 பேரும் வெளியிலேருந்து அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே விலகுறாங்க. என்ன ஒரு உள்ளுக்கு நின்னவன் பார்க்குறான். ஒரு பூசாரி, சின்ன வயசு பையன், ஒருத்தர் வயசானவர் உட்காந்துருக்காரு. இன்னொரு பையன் ஒரு கயிறு தொங்க, அந்த கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டே ஜாவுன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கார். என்னைய பார்த்தோன்னே அப்படியே என் கையை அப்படியே சேர்த்து பிடிச்சார், நேராக உள்ளே தூக்கி இறக்கிட்டார். அந்த அம்மா சிலையா, அப்பா பெரிய உருவம், 10க்கு 10 ரூம்பு. அந்த ரூம்பு அதுக்குள்ளே முக்கால்வாசி அந்த அம்மா சிலை தான் நிற்கிது. அந்த நாக்கு மட்டுமே பெரிய சொலகு மாதிரி நின்றுச்சு. அந்த இதில் முன்னாடி பலகை போட்டிருக்காங்க. அது நெஞ்சு வரைக்கும் தான் அந்த பலகையே இருக்குது. அது கீழே பூரா பூமிக்குள்ளே இருக்குது. அது கீழே இறங்கி வந்தால் பார்க்கலாம் முழுசாக. இது அந்த டைம் இல்லை, மேலே பார்க்கக்கூடிய டைம். அப்போ பார்த்த உடனே யாரா இப்படி நம்மளை மேலே சட்டையை பிடிச்சி தூக்குறாங்களேன்னு தூக்கி மேலே விடுறாங்கன்னு பார்த்தா அங்கே கிட்ட கொண்டு வச்சான். அப்படியே கையை தொட்டு எல்லாம் தொட்டி கும்பிடுவோம். அந்த நாக்கை மட்டும் தொட விட மாட்டேன்ட்டான், தொடக்கூடாதுங்கிறான். சரின்ட்டு அப்படி இது பண்ணிட்டு அவங்ககிட்ட ஏதோ என்னால் முடிஞ்சதை கையில் எடுத்ததை போட்டு திரும்புகிறேன். அதே பையன் அப்படியே பிடிச்சி கீழே இறக்கி விட்டான். இறக்குன உடனே காலில் நெழுன்னு கேட்குது. என்னடா இது நெழுன்னு கேட்குது. திரும்பி அப்படி தள்ளி போகிற போது காலிலே ஒட்டிக்கிட்டு வருது, மாட்டிக்கிட்டு வருது. என்னடா இது மாட்டிகிட்டு வருது, கீழே ஊற்று பார்க்குறேன். நான் சொன்ன அதே பச்சை சால்வை மஞ்சள் கோடு போட்டு உள்ளே கீழே கிடக்கு. அப்படி பார்த்த நிமிஷமே ஜனங்களுக்கு என்ன வேகத்தில் தான் தள்ளி விட்டேன்னு தெரியல. தள்ளி விட்டாச்சு, கீழே குடிஞ்சி எடுத்து அப்படி உதறி அப்படியே போட்டு கும்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா, நீ ஏன்டா அங்கே வாங்குற, இங்கே வாடா, நான் உனக்கு போற்றி விட்றேன்டா செஞ்சுட்டு இல்லைம்மா. அழுதுட்டையா, என்னால் தாங்க முடியல. அவ்வளவு அழுதுட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு, இவ்வளோ ஒரு உள்ள அனுபவிச்சிருக்கீங்களேம்மா, ரொம்ப சந்தோஷம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெளியில் வரேன். பிரசாதத்தை வாங்கிட்டு வரேன். இவங்க 2 பேர்த்தையும் காணோம். கொஞ்சம் தள்ளி போய் பார்க்குறேன், உட்காந்துருக்காங்க. கேட்குறாங்க, என்ன சாமி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, நாங்களும் கடைக்கு வந்திருக்கோமே, எங்களை விட்டுட்டு நீங்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு வரீங்க. ஐயா, நாம் பூராமே மறந்துட்டோம். அந்த தாய் என்னை போற்றி அனுப்பியிருக்காங்கய்யா, அந்த தாய் தான் என்னை போற்றி அனுப்பியிருக்காங்க. அப்படியே எனக்கு என்னுடைய நிலை என்கிட்ட இல்லை. வாங்க. அவங்க 2 பேருமே ஸ்டன்னாகி போய் தான் உட்காந்தாங்கய்யா. 2 பேருமே ஸ்டன்னாகிட்டாங்க. அவ்வளோ தூரம் வந்து அந்த அளவுக்கு அந்த அம்மா பண்ணியிருக்கிறாங்களே, பரவாயில்ல. அது அந்த மாதிரி வந்து அங்கே இருந்து பார்த்துட்டு, அதுக்கு பேர் காளிக்காட், அந்த ஏரியா பேர் காளிக்காட். அதிலேருந்து அடுத்தாப்பில் தக்னேஸ்வர் அப்படின்னு அங்கே போகிறோம். தக்னேஸ்வர் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ராமகிருஷ்ண பிரம்மகம்சர் ஐயா வந்து பூசாரியாக இருந்த இடம். ராமகிருஷ்ண பிரம்மகம்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அவர் வந்து அங்கே பூசாரியாக இருந்தவர். அப்போ தான் வந்து நம்ம அங்கேயே வந்து அவருக்கு தியானம் மண்டபம் ஒன்று இருக்குது. அங்கே போய் உட்காந்து எல்லோரும் தியானம் பண்ணுறது உண்டு. அதை ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி, அந்த அம்மா பேர் என்ன, சந்திரமதியா, மகன் லோபிதாசனுக்காக வேண்டி மடிப்பீச்சை ஏந்தி அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு சிலை. அந்த இதுக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் வணங்கிட்டு அங்கே தக்னேஸ்வரத்தில் அந்த அம்மா சிலையை 3-3.5 அடி தான் இருக்கும். அப்படியே நாக்கத்தவங்க போட்ட மணிக்கு, ஆனால் சின்ன உருவம். காளிக்காட்டில் இருந்தால் தான் பெருசு, இங்கே இருக்கிறது ரொம்ப சின்ன உருவம். அந்த உருவத்தை நல்ல முறையில் பார்த்து வணங்கிட்டு அங்கே ஓடக்கூடிய கங்கையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களை பார்த்துட்டு அதோட வீடு வந்து சேர்ந்தோன்னு வைங்களேன். அது ஒரு 4-5 நாள் இன்னும் அங்கே தங்கியிருந்தோம். அடுத்தடுத்து அந்தந்த கோயில்களுக்கு போயிட்டு பார்த்துட்டு மதுரை வந்து சேர்ந்தோம். அப்படி வந்து சேர்கிற போது எனக்கு அந்த நேரம்தான் அபிராமத்தில் கோவில் கட்டிகிட்டு இருந்தேன். அதே காளிக்கு அபிராமத்தில் கட்டியிருந்தேன். ஆனால் ஒன்று, அங்கே போயிருக்கிற போது, எம்மா உன்னுடைய புடிமண் எடுத்துகிட்டு போகணும்மா நான் அப்படின்னு. அது எதுக்கடா வேண்டாத வேலை செய்கிறேன், நீ இருக்கிற இடத்துல நான் வருவேன்டா அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா, நான் இல்லாத போதும் அந்த இடத்துக்கு நீ வரணும்மா, அப்போ அந்த மண் இருந்தால் தான்மா நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன கேட்க மாட்டேன், உன் சௌரியம் போ அப்படின்னுச்சு. அந்த வளாகத்துக்குள்ளேயே பூரா இடமே வந்து இந்த சதுரக்கல் பதிச்சிருக்கு. அந்த இடம் ஒரு இடம் மட்டும் அந்த கல் இல்லாமல் இருக்குது. ஒன்று போனேன், இந்த சால்வையை கொண்டு அங்கே விரிச்சிட்டு வா அப்படின்னு சிச்சேப்பிள்ளை அனுப்பி விட்டேன். வந்து விரித்தார். விரித்து அடுத்த நிமிஷம் நான் போய் அதை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு சால்வையை எடுத்துகிட்டு ஒன்று வந்தேன். அதே தான் கொண்டு வந்து அபிராமன் கோவிலில் கீழே
செம்புக்குள்ளே வச்சு உள்ளே வச்சு மேலே சூளத்தை வச்சு அந்த அம்மாவை பிரதிஷ்டை பண்ணேன். வணக்கம். நமது தனி ஒருவன் நிகழ்ச்சியை பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் அது கண்டுகளியுங்கள். ஒவ்வொரு தடவையும் புது விதமாக நான் கருத்துக்களை எடுத்து சொல்லி வருவேன். இது என்னுடைய வாழ்க்கை வரலாறுவே இதில் அடங்கியிருக்கிறது. அவங்களுக்கு நிறைய நான் மேல் வரைக்கும் போய் கீழ் வரைக்கும் வந்து அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவத்தையே கொடுத்து கற்பனை இல்லாமல் ஒரிஜினலாகவே மக்களுக்காக உங்களுக்காக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் தங்களுக்கு தேவையானது அனைத்துமே மனதிற்குள் ஒதுக்கி வைத்து வாருங்கள். அப்போதுதான் நீங்களும் தனி மனிதன் ஆகலாம்.